இந்த ஒரு விஷயத்தால தான் உங்களுக்கு எந்த வித ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கிறது இல்ல. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது அந்த கதைய ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 55வது கதை. அண்ட் இதே மாரி நெறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு காட்டுல தாகத்தோட இருந்த மானு தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன குளத்துக்கிட்ட போகுது. குளத்துக்கு கரை கிட்ட போய் நின்றுது. அந்த தண்ணியில ஏதோ ஒரு கருப்பான உருவம் முதல்ல நினைச்சு நின்றுது. சரி திரும்பி போயிரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மான் நினைக்கும்போது, அதுக்கு பின்னால ஒரு புதர்ல இருந்து ஒரு சிங்கம் ஒண்ணு இந்த மான பார்த்துக்கிட்டு இருக்குது. முன்னால போனா தண்ணியில ஆபத்து, பின்னால வந்தா நிலத்துல சிங்கத்தால ஆபத்து. பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மான் அங்கேயே நிக்குது. மதிய நேரம் வேற. ரொம்ப நல்ல வெயில் அடிக்குது. இந்த மானுக்கு தண்ணீர் தாகம் அதிகமா இருக்கு. அதோட நாக்குலாம் வறண்டு போயிருச்சு. முன்னாலேயும் போக முடியாம, பின்னாலேயும் போக முடியாம அப்படியே நிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தண்ணீர் தாகத்தால அந்த மான் மயங்கி கீழ விழுந்து இறந்தும் போயிருது. ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னா, அந்த தண்ணீல இருந்தது முதல கிடையாது. ஒரு மரக்கட்டை தான். அண்ட் அந்த புதர்ல இருந்த சிங்கமும் அப்பதான் வேட்டையாடி டயர்டா வந்து உட்கார்ந்திருந்தது. அண்ட் நம்ம லைஃப்லயும் இதே மாதிரி தான். பயத்தால நிறைய விஷயங்கள செய்யாம இருக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இல்ல. பயத்தால அத நம்ம ட்ரை பண்றதே கிடையாது. ட்ரை பண்ணனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னா, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும்ல. சோ இந்த ஸ்டோரிய மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும்.